நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. மரிய பிரான்சிஸ் புளோரான்ஸ் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஃபெலிக்ஸ் வெளிநாடு பயணம் தடையின்றி செல்ல வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பெருநாயகம்மாள் 57ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆதிரெட்டி புளோரான்ஸ் ஆந்திரே ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் சகோதரி பிளேஸ் மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும் செல்வமரி 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் மைக்கேல் ஆண்மலை பாற்றிக்காகவும் பெருநாயகம்மாள் 57ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் ராயப்பன் ஆண்மலை பாற்றிக்காகவும் எட்னா நிர்மலா குமாரி ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பாலே இந்த வாரம் முழுவதும் நாம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும் நம் தேவைகளை சந்திக்கும்படியாகவும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று ஆண்டுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32 15 முதல் 24 மற்றும் 30 முதல் 34 வரை உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் 2 அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசையை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையிலிருந்து பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாக மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ராயேல் மக்களை குடிக்கச் செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். என் மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும். எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள். இப்போது நான்
மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்லப் போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெருப்பாவம் செய்துவிட்டார்கள். இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்திரளும். இல்லையேல் நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்திச் செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 106 19 23 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இஸ்ராயேலர் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளையை மக்களுக்கு கொண்டு போகும் பொழுது அவர்கள் வேறு ஒரு வழிபாட்டை பார்க்கிறார். அங்கே அதை உடைத்து அவர்கள் மேலே வரக்கூடிய கோபத்தை மோசே தணிக்கிறார். அதனாலே பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு, நிறைய நாமங்கள். அதில் ஒரு நாமம் சுயநலத்தின் கடவுள், காட் ஆஃப் செல்ஃபிஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது நான் சுயநலத்தின் கடவுள் என்று இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். எதற்கு சுயநலம் என்றால், என்னுடைய மக்கள், என்னுடைய மகன்கள் என்னிடம் இருக்க வேண்டும், என்னை தேடி வர வேண்டும், அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களுடைய தந்தை. ஆக தகப்பன் பிள்ளைகளுக்கான உறவை அது காட்டுகின்றது. தகப்பன், நான் உங்களுடைய தகப்பனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கின்றார். என்னை விட்டு விலகி செல்லும் பொழுது நான் உங்களை தண்டித்து திருத்துவேன் என்று. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சுயநலத்தின் கடவுள். நம்முடைய ஆண்டவருக்குரிய ஆராதனையை, மகிமையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது நம்முடைய ஆண்டவருக்கு எதிராக செய்கின்ற பாவம். அது நம்முடைய ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. ஆகவே ஆராதனை, ஸ்துதி, மகிமை எல்லாமே நம்முடைய ஆண்டவருக்கு மட்டும்தான். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வாழும் கடவுள், உயிரோடு இருக்கும் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளுக்குள்ளாக நாமும் இன்னும் ஆழமாக வேறுவிட கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை, நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், எல்லாம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், எல்லாம் அர்ப்பணித்தேன். அன்பார்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வேதத்துக்கு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். இவ்வு உலகில் கிடைக்கும் இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் நூல் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழி பங்களும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக நீ புகழ்ந்தேத்தும் மரமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறை விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தொழிவார். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியடும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா வாழ்வின் புறவா என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் புறவா என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வயனில் வாவா, நிம்மதி வாழ்வயனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா.
அனுதின உணவாயினில் வாவா அனுதின உணவாயினில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா இயேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா யோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்பிற்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே. உன்னை தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே. நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எங்கெல்லாமும் தேடினேன். நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எங்கெல்லாமோ தேடினேன். உன்னை தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே. உலக வாழ்வு நிலைத்ததென்று உன்னை அங்கு தேடினேன். பொன்னும் பொருளும் நிலைத்ததென்று அங்கும் உன்னை தேடினேன். எங்கும் உன்னை காணவில்லை, எங்கும் உன்னை காணவில்லை. எதிலும் உன்னை தெரியவில்லை. நிம்மதி இல்லை, எங்கும் நிம்மதி இல்லை. என்னுள் நீ இருந்தது புரியவில்லை. உன்னை தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே. உன்னை தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே. நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எங்கெல்லாமோ தேடினேன். நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எங்கெல்லாமோ தேடினேன். உன்னை தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.